Hi friends, welcome to Samria channel. Second love episode 24 ஓட ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு எபிசோட்ல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. இதை வந்து யாரு சரி யாரு தப்பு அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. பட் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ், அப்புறம் தன்னுடைய பயம், தன்னுடைய ஏக்கங்கள் இதுல இருந்து தான் வந்துட்டு ஒவ்வொருத்தருமே ரியாக்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சிந்துரி அண்ட் பிராவோட டேட்டிங். இந்த டேட்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போச்சு இந்த தடவைன்னு சொல்லலாம். இந்த தடவை பிராவோடைய பாடி லாங்குவேஜ் நம்ம பார்க்கும்பொழுது சிந்துரியை வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தெரியல. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், யாரு ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு. சிந்துரியுமே வந்து லாஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப டிஃபென்சிவாக இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணாங்க. அவங்களோட பர்சனல் விஷயங்களை பற்றிலாம் பேசினாங்க. ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப், அதனால அவங்க ஆன ஹர்ட், இதை பற்றிலாம் வந்து டீட்டெயில்டாக பேசினாங்க. ஏதோ முந்தி மாதிரி இல்லாமல் சிந்துரி இந்த அளவுக்காவது ஸ்பேஸ் கொடுத்தாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து சிந்துரி ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத விட அட்லீஸ்ட் வந்து ஓப்பனாக ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்களே, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்களே, அதையே வந்து நான் ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயமா பார்க்குறேன். நம்ம வாழ்க்கையில் சில நேரம் பழைய எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்மளே வந்து நம்மளுக்கு பவுண்டரிஸ் போட்டுட்டு ரொம்ப இறுக்கமாயிடுவோம். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால நம்ம பவுண்டரிஸை மெயின்டைன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்கறது வந்து தப்பில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எபிசோட்ல வீணா அண்ட் தினேஷோட கான்வர்சேஷன்ல எனக்கு கிளியரா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, வீணாவுடைய ஒரு சின்ன ஃபியர் வந்து நான் பார்த்தேன். இந்த ஃபியர் வந்து என்னவா இருந்ததுன்னா, இந்த ஷோ முடிச்ச பிறகு என்ன நடக்கும், நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து வீணாக்கு மனசுல இருந்துட்டே இருக்கு. ஏன் வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வந்து தினேஷ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஸோ வெளியில போனாலும் இவர் இப்படியே தான் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து வீணாக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பல விதங்கள்ல வந்துட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணி ரியாக்ஷன் பாக்குறாங்க. பல இடத்துல ஓப்பனாவே வந்து கேள்வியா கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க போன பெயிண்டிங் டேட்ல வந்துட்டு இதை தான் வீணா வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுல பர்டிகுலரா ஒரு கேள்வி தினேஷ் கேட்கிறாரு, இந்த ஷோ விட்டு போனா நீ என்ன மிஸ் பண்ணுவேன்னு கேட்கும்பொழுது, நான் உங்களை தான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தினேஷ் வந்து சொல்றாரு, நீ என்ன மிஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் போல்ட் விமன் அண்ட் மோர் ஓவர் வந்து நம்ம வெளியில போன பிறகு நம்ம பேசிட்டு தான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீணா எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் இது கிடையாது. இந்த ஆன்சர் வந்து ப்ராக்டிக்கலா இருக்கலாம், ஆனா வீணா எக்ஸ்பெக்ட் பண்றது இது கிடையாது. அவங்க கேள்வி வந்து நான் உன்னை மிஸ் பண்றேனா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது, நான் உன் ஃபியூச்சர்ல இருக்கேனா இல்லையா, அதுதான் வந்து அவங்களோட கேள்வி. அதை வந்து ரீஃப்ரேஸ் பண்ணி இப்படி அப்படி மாத்தி போட்டு பார்த்தாலுமே வந்து அந்த கேள்வி வந்து இப்படிதான் புரியுது, நான் உன் ஃபியூச்சர்ல இருக்கேனா அப்படிங்கிறது தான் ஒரு டைரக்டான கொஸ்டின். ஸோ இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரியே தான் ஆன்சர் சொல்லிட்டு போறாரு. நீ என்ன மிஸ் பண்ண மாட்டேன்றாரு, நீ வெளியில வந்து பாரு, உனக்கு எல்லாம் ஓகேவா இருந்தா பாரு அப்படின்னு. அதாவது அவர் சொல்றதும் ஒரு பக்கம் நியாயம் தான். தேவையில்லாம கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம வெளியில போய் அதை மாத்தி பேச முடியாது. அவர் வந்து கேமரா முன்னாடி இருக்காரு. ஃபால்ஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கமிட்மெண்ட் வந்து இவ்வளோ கேமராக்கு முன்னாடி அவரால் கொடுக்க முடியாது. ஸோ அது செய்யாததே நல்லதுதான். இந்த ரிலேஷன்ஷிப் வீட்டுக்குள்ளன்றப்போ ஓகே தான், பட் வெளியில வந்துட்டு இந்த கிளாரிட்டி கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு அன்பு, பாசம், அஃபெக்ஷன் இதெல்லாம் தாண்டி கிளாரிட்டியும் இருக்கணும். இதுதான் எனக்கு வேணும், இதுதான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியுமே இருக்கணும். இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறது கஷ்டம் தான். இங்க தேஜஸ் அண்ட் நேஹா இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறதுனா, இவங்களும் கிட்டத்தட்ட அதே விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு நேஹாக்குமே வந்து அதே ஃபியர் தான், வெளியில போனா தேஜஸ் வந்து எப்படி மாறுவாரு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நேஹாக்கு இருக்க தான் செய்யுது. இங்கேயே இவ்வளவு நெருக்கமா இருக்கும் பொழுதே இவர் வந்து எங்கடா எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாரு. நான் இப்போ வெளியில போயிட்டாருன்னா ரொம்ப ஈஸியாச்சு, நான் பிஸியா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம், இந்த விஷயத்த பத்தி பேசாமலே கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதனால நேஹா வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அண்ட் தேஜஸ் சொல்றது என்னன்னா, இந்த என்விரான்மெண்ட் தான் வந்துட்டு நம்மளை இப்படி யோசிக்க வைக்குது. நம்ம சண்டை போட்டுக்கிறோம்னா அந்த சண்டை வந்து நம்மளால கிடையாது, இந்த என்விரான்மெண்ட் தான் அப்படி பண்ணுது. மற்றவங்க விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து ஓவர் போர்ட் ஆகுது, மற்றவங்களுடைய எமோஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஓவர் போர்ட் ஆகுறதுனால தான் நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறோம். வெளியில வந்து இந்த சினாரியோவே வேறையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பட் நேஹாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ வெளியில போன பிறகு என்ன நடக்க போகுது, வெளியில போன பிறகு தேஜஸ் எப்படி இருக்க போறாரு அப்படின்றது தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கமிட்மெண்ட் தான் தேவைப்படுது. வெளியில போனாலும் நான் இருக்கேன் உன் கூட, நான் இருப்பேன் உன் கூட அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படுது. கமிட்மெண்ட் வந்து எந்த ஒரு மேல் கண்டஸ்டன்ட் வாயில இருந்தோ வரவே மாட்டேங்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா டேட்லாம் முடிஞ்சு பிராவோ அண்ட் மோனிகா
மோனிஷா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிராவோ பேசின விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப மெச்சூர்டா தோணுச்சு. பரவாயில்ல, இந்த மனுஷன் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியோட யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ மோனிஷா வந்துட்டு கேட்குறாங்க பிரியங்கா கிட்ட, உனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இல்லையா, நீ தானே அதை கழிச்சுக்கிட்ட, நீயே தான் வந்து வெக்கே அண்ட் பிரியங்காவுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வச்சு இப்போ ஒரு மாதிரி அவங்க ரெண்டு பேர் கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா சொல்ல, அதுக்கு பிராவோ சொல்றாரு, ஆமா நான் அது வேணும்ட்டே தான் செஞ்சேன், ஏன்னா எனக்கு செய்யணும்னு தோணுச்சு, எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேருமே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கதான் செஞ்சிச்சு. ஸோ அதை நான் சேர்த்து வச்சுதான் ஆகணும். அண்ட் மோர் ஓவர், இப்போ சேர்த்து வைக்காம போனாலுமே பிரியங்காவுடைய ஃபீலிங்ஸ் வந்து வேற எங்கேயோ இருக்கும் பொழுது நான் அதை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது இல்லையா. என் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரியங்காவை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்ற பொழுது, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க இதனாலன்ற பொழுது நம்ம ஒதுங்கிக்க வேண்டியதுதானு சொன்னாரு. ஸோ அது கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. எஸ் ரைட், சில பேர் மாதிரி வந்து என்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு க்ளோஸா இருந்த இல்ல அந்த லவ்வோட அந்த இம்மேச்சோர் ஸ்டேட்ல இருந்தாலும் பரவாயில்ல, நான் உள்ள பூந்து கலைப்பேன், எனக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நான் உள்ள பூந்து கதகளி ஆடுவேன் அப்படின்னு சொல்லாம பிராவோ ஒதுங்கி நின்று, ஈவன் தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து பிடிக்கல எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாலுமே அவங்க கிட்ட பேசி அவங்க உள் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா. ஸோ நிஜமாவே வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சைலண்ட் கியூபிட், ஒரு காதல் தேவதூதன் அப்படின்னு பார்த்தா நான் பிராவோவை தான் பாக்குறேன். அடுத்து பிரியங்கா வராங்க. பிரியங்கா டேட் முடிச்சு வராங்க. இப்போ வந்துட்டு பிராவோ கேட்கிறாரு, பிராவோ அண்ட் மோனிஷா ரெண்டு பேருமே கேட்கறாங்க, உங்க டேட் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பிரியங்கா சொல்றாங்க, ஓகே நாட் தட் கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, ஏன் பிரியங்கா வந்து மாத்தி சொல்லணும். ஏன்னா அவங்க அங்க பிளஷ் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஜாலியா இருந்ததையும் நம்ம பார்த்தோம். அதே நேரத்துக்கு அவங்க அந்த கேமரா ரூம்லயும் போயிட்டு ரொம்ப அழகா சொன்னாங்க, அந்த டேட் பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன் இங்க வந்து பிராவோ மோனிஷா கிட்ட மாத்தி பேசுறாங்க, ஓகே பரவாயில்லையா இருந்தது அப்படின்ற மாதிரி ஏன் மாத்தி பேசுறாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது இது ரெண்டு விதமா யோசிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்துட்டு பிராவோவை வந்து லூப்ல வச்சுக்கணும், அதாவது வந்துட்டு வெக்கேக்கு தான் வந்து என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, வெக்கே தான் வந்து எனக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாரு, எனக்கு பெருசா இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல, நான் திரும்பி செகண்ட் சான்ஸ் கொடுப்பேனான்னு தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் யோசிக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிக்கணும்னா, இல்ல இன்னொரு பக்கம் எமோஷனலா யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தா, மோனிஷா அண்ட் பிராவோ இவங்க ரெண்டு பேருமே வந்து சிங்கிளா இருக்காங்க. ரொமான்டிக் ஆங்கிள் வந்து அவங்களுக்கு எந்த பார்ட்னரும் அமையல இது வரைக்கும். அவங்க எல்லாரும் கூட பழகுறதும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தான். ஸோ அப்படி இருக்கவங்க கிட்ட போயிட்டு என்னோட டேட் சூப்பரா இருந்தது, நான் ஜாலியா இருந்தேன் அப்படின்னு சொன்னா அது அவங்கள ஹர்ட் பண்ணோம்ல. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஹர்ட் ஆவாங்களோ அப்படின்னு நினைச்சுமே பிரியங்கா வந்து ஓகே தான்ப்பா, பெருசா ஒன்னும் என்ஜாய் பண்ணல அப்படின்னு. இதை ரொம்ப நார்மலா யோசிச்சு பார்த்தா பல இடங்கள்ல நம்ம செஞ்சிருப்போம். நம்மளுக்கு ஒரு விஷயம் ஜாலியா இருந்திருக்கோம், பட் ஸ்டில் வந்து வெளியில கேட்கும் பொழுது ஓகே தான், பரவாயில்ல தான் அப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே தான் வந்து பிரியங்காவும் இங்க பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இதே விஷயம் வந்து விக்கே சைட்ல இருந்து பார்க்கும்பொழுது இதைதான் அவர் சொல்றாரு, பிரியங்கா மாத்தி பேசுறாங்க, இங்க ஒண்ணு சொல்றாங்க அங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து ஏன் வெக்கைக்கு வருதுன்னா இதனாலதான். என்கிட்ட வந்து நெருக்கமா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்காங்க, நல்லா பழகுறாங்க, சரி, பட் ஏன் என்னை விட்டு தள்ளி போய் மற்றவங்க கிட்ட எல்லாம் வந்து வேற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து வெக்கையோடைய ப்ராப்ளமா இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா சார்ட் அவுட் பண்ணிட்டு வராங்க. பார்ப்போம் எபிசோட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் நான் சொல்றது எல்லாமே அசம்ஷன் தான், இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் பாக்குறேன், அவ்வளவுதான். ஸோ அதனால தான் எப்பவுமே நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது அதில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். இங்கே ஒரு மாதிரி பேசிட்டு அங்கே ஒரு மாதிரி பேசினா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய நம்பகத்தன்மை மேலே நம்மளுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரும். ஸோ ரிலேஷன்ஷிப்ல இது ரொம்ப முக்கியம். மாற்றி பேசக்கூடாது. அடுத்து பசில் டாஸ்க் வருது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிரியங்கா என்ன பண்ணுவாங்க, பிராவோவை சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் அவங்க என்ன சொல்வாங்கன்னா, சிந்தூரி தனியாக இருக்காங்க அண்ட் அவங்க வந்து வெக்கையோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, அதனால வெக்கே அங்கே போட்டோன்னு நான் விட்டு கொடுத்துட்டேன், நான் வந்து பிராவோட டாஸ்க் பண்ண வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க அவங்க, எனக்கு வந்து வெக்கைவை வெறுப்பேத்துனதுல பயங்கர சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன டவுட் வருதுன்னா, இது வந்து நிஜமாவே வந்து சிந்தூரிக்காக இவங்க விட்டு கொடுத்தாங்களா, இல்ல இவங்களோட மோட்டோ வந்து வெக்கைவை வெறுப்பேத்துறது தான் முக்கியமான மோட்டோவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, அவங்க டேட் போயிட்டாங்க, வெக்கே வந்து பிரியங்காக்காக நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படிங்கிற பொழுது எதுக்காக வந்து அவங்க பிராவோவை சூஸ் பண்ணி கூட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா இருந்தது. ஸோ அது வந்து ரெண்டு விதமாகவும் இருக்கலாம், அவங்க கன்சர்னாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ரிவெஞ்ச் மோடாகவும் இருக்கலாம். நாளைக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரூமுக்கு நடுவில் ஒரு பெரிய வால் போடுறாங்க, இதனால கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பார்த்துக்கவே முடியுது. ஸோ அந்த மிஸ்ஸிங்னால வர ஏக்கத்தினால யார் யார் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க, யார் யார் தள்ளி போறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அவரோட ரியாலிட்டி செக்குக்கு வந்துடலாம். கிரீன் ஃபிளாக் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அகேன் பிராவோவை தான் சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்றாரு. லெட் இட் பி சிந்தூரி ஆர்
இங்க பிரியங்கா விஷயம். இந்த ஒரு விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா ஈவன் தான் அந்த பொண்ணு ரொம்ப டிஃபென்சிவா இருந்தாலுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நீ எதனால எனக்கு இப்படி இருக்கிறேன்னு தெரியல, பட் நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறேன். பெருசா வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிலாம் தெரியல. அதுல வந்து ரொம்ப ஜென்யூனா அவர் வந்து சிந்தூரியை தெரிஞ்சுக்க விரும்பினாரு, அவ்வளவுதான். அது ரொம்ப நல்லா இருந்தது. மோர் ஓவர் வந்து பிரியங்கா அண்ட் வெக்கே விஷயத்துல அவர் தள்ளி நின்று ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக பிரிச்சு விட்டு, அதாவது ஆல்ரெடி அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளா இல்ல, நினைச்சிருந்தா பிராவோ உள்ள பூந்துருக்கலாம், பட் அவர் அதை பண்ணல. ஸோ அதை பண்ணாம அவர் ஒதுங்கி நின்று அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுன்றதை பார்க்கும் பொழுது அது ஒரு மெச்சூர்ட் பிஹேவியரா பாக்குறேன். அதனால கிரீன் ஃபிளாக் மூமெண்ட் வந்து பிராவோக்கு. ரெட் ஃபிளாக்னு சொல்றதை விட மிக்ஸ்டு ஃபீலிங் அண்ட் கன்ஃபியூஷன்ல இருக்கிறது வந்து பிரியங்கான்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒருத்தர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு தப்பை தான் திரும்பி திரும்பி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒருத்தரோட பழகுறது எனக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு, சிந்தூரியோட நீ பழகுறது எனக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு, நீ ஃப்ரெண்ட்லியா பழகினாலும் எனக்கு பொசசிவா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க பிராவோவை வச்சு வெக்கேவா அங்கங்க வெறுப்பேற்றுறது வந்து கரெக்டா தோணல. நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டோடயே வச்சு பார்க்கும்பொழுதே உங்களுக்கு பொசசிவா இருக்கு, நீங்க வேற ஒரு ஆங்கிள் அவருக்கும் சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பேசிட்டு இருக்கிறது, அங்க சேர்ந்து அவரோட சேர்ந்து டாஸ்க் பண்றது எல்லாமே வந்து வெக்கேக்கு பயங்கரமா ஹர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எமோஷன்ஸோட விளையாடுறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அதனால அந்த மிக்ஸ்ட் அந்த கன்ஃபியூஷனுக்காக வந்து அந்த மொமெண்ட்டை வந்து பிரியங்காக்கு கொடுக்கலாம், ரெட் ஃபிளாக் மொமெண்ட்டை வந்து பிரியங்காக்கு கொடுக்கலாம். அடுத்து காமெடி மொமெண்ட்னா வந்து பிராவோ சொல்றது தான். பிராவோ வந்துட்டு என்ன ஏன் எப்போ பார்த்தாலும் சிந்தூரியோடய சேர்த்து விடுறீங்க, மற்ற பொண்ணுங்களோடலாம் நான் பேசவே கூடாதா அப்படின்னு கேட்கும்பொழுது அவருடைய ஆதங்கம் தெரியுது. ஏன் சிந்தூரியோடய புஷ் பண்றீங்க, ஏன் வந்து ஃபர்ஸ்ட் சிந்தூரியை வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. சரி, நெக்ஸ்ட் சர்ப்ரைசிங் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா எஸ் எல்லாமே தீந்துடுச்சு, வெக்கேவும் பிரியங்காவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் பிராவோட டாஸ்க் பண்றேன்னு வந்து பிரியங்கா நின்னது வந்து நிஜமாவே சர்ப்ரைசிங் மொமெண்டா இருந்தது. ஸோ இதுதான் என்னோட ரியாலிட்டி செக் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும். உங்களோட ரியாலிட்டி செக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு எபிசோட திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.